காலை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத மாணவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறேன். The BEATITUDES வாக்கியவான்கள் என்ற பாடத்தை தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 5வது பாடமாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் என்றால் என்ன, யார் திருப்தி அடைவார்கள் என்பதை குறித்து இந்த பாடத்திலே நாம் விரிவாக படிக்க இருக்கிறோம். நீங்கள் பாக்கியவான்களா இருக்க விரும்பினால், நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களா இருந்தால் நீங்களே பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை குறித்து இன்றைய நாளில் நாம் விரிவாக படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இந்த நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பி. சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் செர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நாம் கவனித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து நேரடியாக மக்கள் மத்தியில் அவர் பேசின வார்த்தைகள், முதலில் அவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறார், இரண்டாவது பரலோகத்தை அதோடு இணைக்கிறார். பாக்கியவான்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அந்த வகையில் 4வது பாக்கியவான், மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஏதோ நம்முடைய காதுகளில் பசி தாகத்தை பற்றி நமது ஆண்டவர் பேசினது போல நமக்கு விளங்கும். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத தேவ நீதியை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். ஒரு ஏழை தாய் வாசலில் அம்மா அம்மா என்று கதறுகிறார்கள். சரி என்று தாயார் சாப்பாடு கொண்டு போய் அவளுடைய தட்டிலே வெளியிலே போட்டார்கள். இரு குழம்பு கொதிக்கிறது, ஏதோ கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உள்ளே மீண்டும் போனார்கள். ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வருவதற்குள் வெறும் சோற்றை வெளியே வந்து பார்த்தா நம்ம தின்னுடுது, ஒன்றுமே இல்லை. அம்மா குழம்போடு தாயார் நின்று சாப்பாடு எங்கே என்று கேட்டால், அம்மா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா. என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 நாளாக நான் சாப்பிடல, எனக்கு உப்பு காரம் எதுவும் தேவையில்லை, என்னுடைய பசி என்னுடைய வயிற்றை தின்னுகிறது என்று அவள் சொன்னாள். எவ்வளோ பசி இருந்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். 10 மனிதனுடைய நற்குணங்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல சமூகதாய எடுத்துக்காட்டுகள் பசியின் கோர பிடியிலே சிக்கினவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். தன்மானத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். they will lose their self respect. பசி அவ்வளோ கொடுமையானது. பசி என்பது என்ன? What is hunger? Hunger is a pain in the stomach. அதாவது நம்முடைய வயிற்றுக்குள்ளே நம்முடைய வயிறே நம்மை சாப்பிடுவது போல பிசைகிற ஒரு கொடுமையான வலி. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த ஆழ்ந்த வலியை ஏற்படுத்தக்கூடிய வயிற்றினுடைய உணர்விலிருந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு உப்பு தெரியாது, காரம் தெரியாது, குழம்பு தேவையில்லை, வயிற்றை நிரப்பினால் போதும் என்ற நிலையில் இருக்கிறது தான் பசி, கடும் பசி. என் அன்பு சகோதரர்களே, பசி வந்த குழந்தைகள் கதறுவதை நாம் பார்க்கிறோம். பிறந்த குழந்தை கூட பசி வந்து விட்டால் அது அழுவது நமக்கு நன்றாக தெரியும்.
பசினால் அது அழுகிறது என்று தாயார் சொல்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு எதிராக போராடுகிற அந்த சூழ்நிலையில், ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த சின், did you ever come across a hunger of righteousness? பாவத்துக்கு எதிராக போராடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவ நீதி எனக்கு தேவை என்று நீங்கள் தேடினது உண்டா? என் அன்பு சகோதரர்களே, வரலாற்றில் யாக்கோபு ஏசாவை குறித்து படிக்கிறோம். ஏசா தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபினிடத்தில் புத்திர சுவீகார பாக்கியத்தை அவன் இழந்து விட்டான். கொஞ்சோண்டு பயிற்றங்கூழுக்காக, தன்னுடைய பசிக்காக அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். யாராவது வீட்டு பத்திரத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக விற்று விடுவார்களா? அப்படிதான் அவன் செய்தான். பிறகு அந்த புத்திர சுவீகாரம் தனக்கு தேவை என்று அவன் கண்ணீர் விட்டு அழுதும் கூட அது அவனுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் படிக்கிறோம். இந்த தகவலை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அதாவது பசிக்காக எதை வேண்டுமானாலும் மனிதர்கள் செய்கிறார்கள். பெரும்பாலான விபச்சாரிகள் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீர்கள் என்று ஒரு ஒற்றை கேள்வியை கேட்டால், பசி, என் பிள்ளைகளின் பசி என்னை இந்த தொழிலுக்கு, இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹங்கர் இட்ஸ் எ டீப் பெயின். அது ஒரு வலி, ஆழமான வலி, கோர வலி. அது இயேசு கிறிஸ்து என்ன உணர்த்துகிறார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, the lust of the eyes, the lust of the flesh, the pride of life. இந்த 3 வழியாகத்தான் மனிதர்கள் பெரும் வெள்ளத்தைப் போல, பெரும் மழையைப் போல, பெரும் சுழல் காற்றைப் போல பாவங்களை அஞ்சாமல் செய்கிறார்கள். பாவத்தில் அவர்கள் விழுந்து சாகிறார்கள். இந்த பாவம், இந்த அக்னி அணைய வேண்டுமானால், இந்த பசியிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டுமானால், தேவனுடைய நீதியாகிய பரிசுத்தத்தை அவர்கள் தேட வேண்டும். இங்கே நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். சகோதரர்களே, பசிக்காக மனிதர்கள் திருடுவதை பார்க்கிறோம். ஏன் திருடுனா என்று கேட்டால், வீட்டிலே பசி, பிள்ளைகளுக்கு பசி, எல்லாரும் நாங்கள் பசியாய் கிடக்கிறோம், ஆகவே என்னுடைய இயல்பான தன்மையை இழந்துவிட்டு துணிகரத்துக்குள் வந்து நான் திருடி சிக்கிக்கொண்டேன் என்று கதறுகிற மக்களை பார்க்கிறோம். மனிதர்களாகி நாம் கர்த்தரை விட்டு பிரிந்து துணிகரத்தினாலே, கண்களின் இச்சையினாலும், மாம்சத்தின் இச்சையினாலும், வாழ்க்கையின் பெருமையினாலும் பாவம் செய்து, ஏராளமாய் செய்து, மீள முடியாத ஒரு அநீதிக்குள்ளே வந்து விடுகிறோம். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். பைபிள் எடுத்து நாம் படிக்கும்போது தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். God is righteous. அன்பு சகோதரர்களே, தேவன் நீதியை சுவிசேஷத்தின் மூலமாக மனிதர்களுக்கு வழங்குகிறார். God reveals His righteousness to all, faith to faith. விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தினாலே அந்த நீதி வழங்கப்படுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டிருந்தது, ஒருவனும் நீதியாக இல்லை, எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம்
10வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையோ நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் அன்பு சகோதரர்களே, பசியை போக்குவதற்கு உணவை கொள்கிறோம். நீதியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதன் மீது தாகத்தை நாம் காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல பசியும் தாகமும் உணர்வை பற்றி பேசுகிறது. தாகமாக இருக்கிறவன் உப்பு தண்ணீரை கூட எடுத்து குடிப்பான். காரணம் அவ்வளோ தாகம் அவனுக்கு. அன்பு சகோதரர்களே, பசிக்கு வேண்டிய உணவும் குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீரும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால், தேவ நீதி உங்களுக்கு வழங்குகிறது என்று சொன்னால், தேவனாகிய பராபரன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஏன் அதை சாப்பிடவில்லை? ஏன் அதை குடிக்கவில்லை? God is willing to give you bread for the life. தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் அவனுடைய காலில் மண்டியிட்டு வணங்கும்படி கேட்டான். அப்பொழுது இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிருந்தது, கடுமையான பசி. அவர் 40 நாள் ஏதும் சாப்பிடாமல் குடியாமல் இருந்தார். சாத்தான் அந்த பசியையும் தாகத்தையும் பயன்படுத்தி கொண்டு இயேசுவை சோதித்த போது இயேசு கொடுத்த ஒரு பதில் வரலாற்றையே மாற்றி இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்தில் தன்னுடைய பெரும் பசியை தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு தேவ நீதியாகிய வசனத்தை எடுத்து காண்பித்தார். Man shall not live by bread alone, but he will live by every word that proceeded from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பசியாற்றும், தாகம் தீர்க்கும், உன் காலில் நான் விழமாட்டேன் என்று சொன்னார். அன்பு தோழர்களே, மாணவர்களே, பசிக்காக தாகத்துக்காக தப்பான உபதேசங்களுக்கும் தவறான போதனைகளுக்கும் கூட்டங்களுக்கும் நாம் போகிறோம், அடிமைகளாகிறோம், நம்மை நாமே விற்று விடுகிறோம். அப்படி நாம் செய்யலாகாது. ஆகவே நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல நீதியின் மேல் விருப்பம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. இஃப் யூ ஹாவ் அ டிசையர் ஃபார் ரைச்சியஸ்னஸ், வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமாக நீதி உங்கள் வயிற்றுக்குள்ளே வரணும்னு அவசியமே இல்லை. அந்த எண்ணம் இருந்தாவே போதும், உங்களை காப்பாற்றிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் கவனிங்க, அவருடைய நீதியின் மேலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். 32வது வசனத்தில் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள், பரமபிதா இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள பாவம் உள்ள மக்கள் இதை தேடி அலைந்து திருடி பெறுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு இவைகள் தேவை என்பதை உங்களை உண்டாக்கின சிருஷ்டிகராகிய கடவுளுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 861வது பக்கம், முதல் வசனம் பாருங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள்,
பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். தேவன் அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு பாலும் தேனும், தேவன் அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு பணமும் இன்றி விலையும் இன்றி அப்பமும் திராட்சை ரசமும் இலவசமாக தருவதாய் சொல்கிறார். கம் அண்ட் ரிசீவ் இட் ஃப்ரீலி என்று சொல்லுகிறார். சமயத்தில் கையில் காசு இல்லைன்னா நம்மால் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அது மாதிரி மனிதர்கள் பசியாக இருக்கும்போது தங்களிடத்தில் மாற்று பொருளாக ஏதும் இல்லை. அப்பொழுது தான் 2 கையை ஏந்தி தெருவில் நின்று அவர்கள் கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 55ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பணம் இல்லாதனால பசின்னு சொன்னோம். பணம் இருந்தும் பசியாக இருந்தால் என்ன அர்த்தம்? பணம் இருந்தும் விஷத்தை வாங்கி சாப்பிடுவது போல வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? பாவத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பம் இல்லாதவைகளுக்காகவும் திருப்தி செய்யாத பொருளுக்காகவும் ஏன் நீ செலவு செய்கிறாய்? அதனால் உன் ஆத்துமா ஈடேறாதே. வாழ்க்கையில் எனக்கு பசியில்லைன்னு சொல்லி திமிர் பிடித்து வாழ்கிற ஒரு மனிதன் தேவனை அறியாதவனாக இருக்கிறானே, பாவத்தை உணராதவனாக இருக்கிறானே. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய பழைய களஞ்சியத்தை இடித்து பெரிய களஞ்சியமாக கட்டி அதில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அன்று இரவு தூங்கும்போது அவன் தன்னுடைய ஆத்துமாவிலே பேசிக்கொண்டான், என் ஆத்துமாவே நீ மகிழ்ச்சியாரு, அநேக ஆண்டுகளுக்கு உனக்கு தேவையானவைகளை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில், மதியீனனே, இந்த ராவிலே உன் ஆத்துமா எடுப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் என்னவாகும் என்று கேட்டார். இன்றைக்கும் உலகத்தில் நாம் பார்க்கிறோம், 50 தலைமுறை 100 தலைமுறை வாழ்ந்தாலும் செலவாகாத பொருளை உலகத்தையே தன்னுடையது என்று எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். அவளுடைய சொத்து மதிப்பு 1000 மடங்காக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் சாகும்போது அவற்றிலிருந்து ஒரு துளியும் எடுத்து செல்வதில்லை. ஆகவே நீதியை வழங்கக்கூடிய, பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய, ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவ நீதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்கள் கையில் இருக்கும் பொருள் உங்கள் ஆத்துமாவுக்கு ஈடாக இருக்காது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What profit the man if he gains the whole world and loseth his own soul? What he can give an exchange for it என்று கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, பணம் இல்லாதவைகளுக்காக, பிரயோஜனம் இல்லாதவைகளுக்காக, உன்னை காப்பாற்றக்கூடாத பொருளுக்காக நீ ஏன் துன்பப்பட்டு பொருளை சேர்க்கிறாய்? கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உன் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு தேவன் கிறிஸ்துவை குறித்து பேசியிருந்தார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அதை குறித்து பேசியிருந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை தேவன் யாவருக்கும் கொடுப்பதாக அவன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறான். இதை தான் அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு நான் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு புதிய ஏற்பாட்டை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்,
என்னிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். அதாவது தேவ நீதியை நேசித்து அதன் மேலே பசியும் தாகமும் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு தாய் தந்தைக்கு உண்டான பிள்ளைகளும் கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்களாம். எவ்வளோ பெரிய கண்டினியூட்டி பார்த்தீங்களா? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தொடங்கி குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே நீதியின் மேலே பசிதாகமுடைய பெற்றோராக நீங்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாகும். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த காலை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள், தேவ வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. This is the time that you are hearing the word of God. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாளில் ஆண்டவரே, நான் நீதியின் மேலே பசிதாகமாக இருக்கிறேன், எனக்கு உமது நீதியை தாரும், அந்த திருப்தி எங்களுக்கு தாரும். they will be satisfied என்று சொன்னாரே, அந்த திருப்தி எங்களுக்கு தாரும். என் அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்று போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. சமயத்தில் பெரும் காற்று வீசும்போது மரத்தில் காய்ந்து போன இலைகள்லாம் தரையில் விழுந்து அது காற்றிலே பறந்து போவதை நிச்சயமாக நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் இப்படி ஒரு உதாரணமாக காண்பிக்கிறார். அதாவது பாவம் என்பது அன்கிளீன், தீட்டு என்று இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மத்தியில் மனிதர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். தீட்டு கழிப்பதற்கான கொள்கைகள், உபதேசங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டது. பொதுவாக நம்ம ஊரில் பெண்கள் தான் தீட்டாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து ஜாதியின் அடிப்படையில் உபதேசமாக இங்கே போதிக்கப்படுது. பைபிளில் இந்த தீட்டு என்பது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. தீட்டு என்பது கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவம்தான். ஆக அந்த தீட்டை கழிப்பதற்கான பிராயச்சித்தமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை அவர்கள் நம்பினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல தீட்டுகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இங்கே ஒரு கருத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏசாயா 64:6வது வசனத்தில் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மனிதர்களும், அங்கே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, எல்லாரும் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் தீட்டாகும்படியான ஒரு சில நாட்கள் இருந்தது. அக்காலத்தில் அவர்கள் உடுத்துகிற துணியை அவர்களே தூக்கி கொண்டு போய் நெருப்பில் எரிக்க வேண்டும். அப்படி ஒரு யோசனை அவர்கள் மத்தியில் இருந்தது. இந்த காட்சியை தான் இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. யூ ஹாவ் டு பர்ன் த அன்கிளீன் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். உன்னுடைய அசுத்தத்தை நீ எரித்து விட வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போது எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியினாலே ஒருவனும் நீதிமான் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்காகவும் சிலுவிலே மரித்தார். அவர் சிந்திய இரத்தம் நம்முடைய தீட்டாகிய பாவத்தை
சுட்டெரிக்கும் வல்லமையாக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது, நீதியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் ஒரு சில வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆகையால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமின் பிள்ளையினிடத்திலே இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது நாம் தீட்டாக மட்டும் இல்லை, செத்தே போயிருந்தோன்றார். தீட்டு துணி நம்ம மேலே இருக்க, கீழே நம்ம செத்து கிடந்தோமா. ஆக கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்திருந்தோம். இப்படிப்பட்ட மக்களோடு மக்களாக வாழ்ந்திருந்தோம். இந்த சமுதாயத்தின் ஒருவராக இருந்தோம், நீதியற்றவர்களாக இருந்தோம். நான் முன்னே சொன்ன உதாரணத்தை போல வெறும் சோற்றை போட்டுவிட்டு கொதிக்கும் நல்ல குழம்பை கொண்டு வர உள்ளே சென்று திரும்புவதற்குள்ளே அந்த பசி உள்ள அந்த பெண் எல்லாத்தையும் தின்னுட்டா, சாப்பிட்டா உடனே வெறும் சோத்தை. அப்படி தான் பசி தாகத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, நான் மரித்தவனாக இருக்கிறேன், பாவத்தில் மரித்து இருக்கிறேன், என்னை உயிர்ப்பியும் என்று நீங்கள் கேட்கணும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தாலே என்னை கழுவும் என்று கேட்கணும். இயேசு இதுதான் சொன்னார். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். they shall be satisfied என்று சொன்னார். கிறிஸ்தவ மார்க்கம் பாவத்தை மட்டும் சுட்டி காட்டவில்லை, நீதியை உங்களுக்கு வழங்குகிறது. Christianity not only exposes the sin of your life, but it shows the remedy, which is the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை தான் பசியை தாகத்தை போக்கும் நீதியாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பாடத்தை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை இதன் தொடரை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, உமது ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை, நியமிக்கப்பட்ட மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை இப்பொழுது நீர் அழைத்து அவர்களுக்கு நீதியை நீர் தந்தருளும், அவர்களுக்கு பரிசுத்தத்தை தாரும். அவர்கள் கண்ணீர் விட்டு மனம் திரும்பும் போது அவர்களுக்கு மனம் திரும்புதலாகிய பரிசுத்தாவியை நீர் தந்தருளும், குணமாக்கும், அவர்களை சீர்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?